Dear people, Romans 12th chapter is such a practical chapter. ரோமர் 12வது அதிகாரம் நடைமுறை வாழ்க்கைக்குரிய ஒரு அதிகாரம். We have been contemplating on this chapter for the past, I hope, many weeks even. அநேக வாரங்களாக தொடர்ந்து இந்த ரோமர் 12வது அதிகாரத்திலிருந்து நாம் கற்று வருகிறோம். So St. Paul starts like this. பரிசுத்த பவுல் விதமாக ஆரம்பிக்கிறார். 12th verse, therefore அப்படி இருக்க. So the first thing, when we see all the previous truth of all those 11 chapters, இந்த 11 அதிகாரங்களில் இருக்கிற அந்த சத்தியத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது, on the basis of all the truths which is being taught in the previous chapters, இந்த முன்னால் இருக்கிற அதிகாரங்களெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த சத்தியத்தின் அடிப்படையில் சென்ட் பால்ஸ் therefore, ஆகவே, he first calls us to offer, to yield ourselves as a living and holy sacrifice. ஒரு பரிசுத்தமான ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். Dear people, I have been telling, what is this yielding to God? தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது என்றால் என்ன? I have been telling again and again, மறுபடியும் சொல்லுகிற காரியம் என்ன? Like a clay, how it is committed to the potter, in such a way he could shape or make any vessel which he wants. அவன் விரும்புகிற ஒரு பாத்திரத்தை அவன் விரும்புகிற உருவத்தில் உருவாக்கும்படியாக இந்த களிமண் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறதே நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது. In all our weaknesses, in all our inabilities, in all our foolishness, நம்முடைய எல்லா பலவீனங்கள், மதியீனங்கள், முடியாமையின் மத்தியில் we surrender to God. தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். We are astonished the way by which God has really called us for this wonderful truth. இந்த சத்தியத்துக்காக தேவன் நம்மை அழைத்திருப்பதை குறித்து ஆச்சரியப்படுகிறோம். We marvel at the way by which God has enlightened our hearts for the truth. இந்த சத்தியத்துக்கு நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பிரகாசிப்பதை குறித்து ஆச்சரியப்படுகிறோம். In my own life, when I think that I was a heathen, how God brought me from the darkness to light. என்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஒரு புறஜாதி மனிதனாக இருளில் இருந்தவனை வெளிச்சத்தில் கொண்டு வந்து, opening up my eyes to see this God, இந்த என்னுடைய கண்களை திறந்து இந்த தேவனை காணும்படியாக, when I was really in the miry clay, in the sin, பாவத்தில் இருந்த பொழுது, உளையான சேற்றிருந்த பொழுது, he lifted me up, என்னை உயர்த்தி. Oh dear people, is it not really marvelous? இது எவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லையா? So God says you must yield to God, you must offer as a sacrifice. ஆகவே நீ ஆண்டவருக்கு முற்றுமாக உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும், ஜீவ பலியாக, as a living holy sacrifice. This is very important. இது முக்கியமான ஒரு காரியம். Dear people, we are going to see how the religiosity in the lives of many people is really not a true piety or religion which the Bible talks about. அநேக கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற மக்களில் காணப்படுகிற வெறுமையான மேலோட்டமான ஒரு மத வைராக்கியம் என்பது வேதத்தில் சொல்லப்படுகிற உண்மையான பக்திக்குரிய காரியம் அல்ல. I'm going to explain these things mainly today. இன்றைக்கு அதை முக்கியமாக நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த போகிறேன். As a living holy sacrifice, ஜீவ பலியாக, in your life, when you are living, after God has saved you, you ought to offer to God. You must be profitable for the kingdom of God. ஆண்டவருடைய ரட்சித்த பின்பாக, ஆண்டவருடைய மாற்றின பின்பாக, அவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக நீ வாழ வேண்டும். Here the Bible talks about
that as a living and holy sacrifice. அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. வேதமானது ஜீவிக்கிற பரிசுத்த பலியாக, being sanctified from all defilement, நம்முடைய எல்லா பாவத்தை விட்டு விலகினவர்களாக, every day committing our lives to God, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கரத்தில் நம்ம ஒப்புக் கொடுத்து வாழுகிற வாழ்க்கை, a life of offering, அங்கு ஒப்புக் கொடுத்து பலியாய் ஒப்புக் கொடுக்கிறது, making all our talents, நம்முடைய திறமைகள், நம்முடைய எல்லா தாளந்துகளை, putting all in the treasury of God's kingdom, தேவனுடைய பொக்கிஷ சாலையில் உபயோகப்படுத்தும்படியாக. So St. Paul says we must offer ourselves as a living holy sacrifice. பரிசுத்த ஜீவ பலியாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். And the second thing that he wants us is, and moreover he says, this is acceptable to God. இது தேவனுக்கு ஏற்கும்படியான ஒரு காரியம். The second thing he says, இரண்டாவது காரியம் அவர் இங்கு சொல்லுகிறார், be not conformed to this world. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல். Dear people, many Christians are deceiving themselves today. On the one hand, they want to be conformed to the world. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளுகிறார்கள். Nobody is being deceived. யார் அதனால் ஏமாற்றப்படுகிறதில்லை. You are being deceived. Your soul is being deceived. நீ ஏமாற்றப்படுகிற, உன்னுடைய ஆத்மா ஏமாற்றப்படுகிறது. You don't understand it. அதனால் விளங்கிக் கொள்ள முடியல. You think that you are clever. நீ புத்திசாலி என்று நினைக்கிறாய். But one thing, unless the Spirit of God works in the soul of a man and delivering from such a terrible entanglement, it can't come out from this. இதிலிருந்து பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனை இழுத்து பிடித்து வெளியே கொண்டு வரலன்னா அவனால் வர முடியாதுங்க. ரிமெம்பர் லார்ட்ஸ் வைஃப், லோத்தின் மனைவி எடுத்துக்கொள்ளுங்கள். The angels were trying to drag her. தேவ தூதர்கள் அவளை அங்கு இழுத்து சென்று, they wanted her to escape from the condemnation which came upon Sodom and Gomorrah. சோதோம் குமாராவில் வந்த அந்த அழிவினின்று அவளை மீட்கும்படியாக they were dragging, அவளை இழுத்து கொண்டு போகிறார்கள். Dear people, how many times the Spirit of God is speaking to you again and again, again and again, of your conformity to the world. பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு வேலைகளில் உங்கள்கிட்ட மறுபடியும் இந்த உலகத்துக்கு ஒத்த தேசத்தை தரிக்கிற உன்னை விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் பேசுகிறார். But you are not willing to come. ஆனால் நீ விடுபட முடியவில்லை. In your heart you have such an entanglement with the world. உடைய இருதயத்தில் உலகத்தோடு நீ அப்படியே பிணைக்கப்பட்டிருக்கிறாய். Even though you appear to be a religious man outside, ஒரு பக்திக்குரிய மனுஷனை போல வெளியே நீ காணப்பட்டாலும், you are not truly delivered from this, dear friend. உண்மையாலுமே இதிலிருந்து சகோதரனே நீ விடுபடவில்லை. You are not truly delivered. உண்மையாக விடுபடவில்லை. God is not pleased with you. தேவனை குறித்து சந்தோஷப்படலை. You have never cried out to God, Lord, this is a sin which is really making me to be an abominable creature before you. ஆண்டவரே, உமக்குன்பாக ஒரு அருவருக்க தகுந்த ஒரு நபராக நான் இருக்கும்படியாக என்னுடைய வாழ்க்கையில் இது செய்கிறது என்பதாக தேவனிடத்தில் ஒருபோதும் கதறினதில்லை. Inwardly you wanted to linger in that. அதை தொடர்ச்சியாக அதில் நிலைத்திருக்கும்படியாக விரும்புகிறாய். Lord's wife, even though she came out of Sodom and Gomorrah, சோதோம் குமாரா வந்து வெளியே வந்தா கூட, she was not able to restrain from looking back at Sodom Gomorrah. அவள் சோதோம் குமாராவை பார்க்க முடியாமல் அவளால் இருக்கவே முடியவில்லை. Dear people,
I tell you, when you live in this world without really being delivered from the entanglement of the world, இந்த உலகத்தினுடைய பிடியிலிருந்து வெளிவரும்படியான காரியத்திலிருந்து நீ வெளிவராமல், you have never bothered about, அதை பற்றி நீ என்ன வருத்தப்பட்டதில்லை, you have never really cried to God for the deliverance, விடுதலைக்காக தேவனிடத்தில் நீ ஒருபோதும் கேட்கலையே. But Bible says, for a true Christian, ஒரு உண்மையான கிறிஸ்தவன், those who are saved by His grace, உடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவன், those who is redeemed from the condemnation of the hellfire, நரக ஆக்கிலிருந்து மீட்கப்பட்ட ஒரு நபர். I tell you, dear people, it is the work of the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியின் செயல். Yes, on the one hand, you have responsibility for that, to be delivered, to come out from the world. ஒரு பக்கத்தில் நீ உலகத்திலிருந்து வெளிவரும்படியான ஒரு பொறுப்பு உனக்கு இருக்கிறது. On the other hand, it is the work of the Holy Spirit. இது பரிசுத்த ஆவியின் செயல். Only when He works, only a person can come from the entanglement. ஓ பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனுக்குள் கிரியை செய்யும் பொழுது மாத்திரமே அவனால் வெளிவர முடியும். So he says, next are the not being conformed to the world. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல். His whole desire is to do God's will. அவருடைய முழு வாஞ்சை என்னன்னா தேவனுடைய சித்தத்தை செய்வது. Lord, what do you want me to do? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? We see St. Paul, Saul the Tarsus, தரிசு பட்டணத்து சவுல், when God called him, தேவன் அழைத்த பொழுது, the first question he asked was, நான் கேட்ட முதலாவது கேள்வி, Lord, what do you want me to do? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? Dear people, the transformation which the Spirit of God brings in the soul is something amazing. பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆத்மாவில் கொண்டு வருகிற மாற்றம் என்பது மிக ஆச்சரியமான ஒன்று. This is not something to be pretended. ஏதோ இது நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. It is not something that you don't have is being calculated as you are having. இல்லாத ஒன்றை இருக்கிறதாக நினைக்கிறதில்லை. This is the reality of true conversion. உண்மையான ரட்சிப்பினுடைய மாறாத தன்மை இது. Not only that, he knows that God's will is the best for him. தேவனுடைய சித்தம் தனக்கு சரியானது, சிறந்தது என்பதை அறிந்திருக்கிறார். Because the Bible says, வேதம் சொல்லுகிறது, good, acceptable and perfect. He has got an understanding after he becomes a child of God. தேவனுடைய பிள்ளை ஆன பின்பாக he knows that God's will is the good one, acceptable and perfect. This is the perfect design of my master for my life. என்னுடைய எஜமானன் என்னுடைய வாழ்க்கைக்காக கொண்டிருக்கிற அழகான திட்டம் இது. I want to be fit in that. அதில் நான் பொருந்திக் கொள்ளும்படியாக விரும்புகிறேன். There is a longing and desire to fit in God's plan. அவனுடைய சித்தத்தில் பொருந்திக் கொள்ளும்படியான ஒரு விருப்பம், வாஞ்சை அங்கு வருகிறது. What a marvelous God He is. என்ன ஒரு அற்புதமான காரிய தேவன். Dear people, the greatest miracle in the world is the change of heart. ஆண்டவர் செய்கிற மிகப்பெரிய ஒரு அற்புதம் இருதயத்தை மாற்றுவது. Not that he is completely perfect. அவன் முழுமையாக பரிபூர்ணமானவன் அல்ல. Many times I understand my fallings. என்னுடைய தவறுகளை நான் அநேக சமயங்களில் உணர்கிறேன். If there is anything jealousy, ஏதாகிலும் பொறாமை வருமானால், Lord, take it away from me. என்கிட்ட இருந்ததை எடுத்து போடும். Why should I be jealous when others are prospering? மற்றவர்கள் முன்னேறும் பொழுது நான் ஏன் அதை பொறாமைப்படணும்? When God is giving more things for him, ஆண்டவர் அவனுக்கு அதிகமான காரியங்களை கொடுக்கும் பொழுது, what is the use of me to be jealous? பொறாமைப்பட்டு நான் என்ன பிரயோஜனம்? My soul is defiled. என்னுடைய ஆத்மாவானது தீட்டுப்படுகிறது. Lord, take that away. என்னிடம் எடுத்து போடும். When you bless others, it is you who is doing. மற்றவர்களை நீ ஆசீர்வதிப்பீரானால் அது நீர் செய்கிறீர்.
Why should I be jealous? நான் ஏன் அதுக்கு பொறாமப்படணும்? Dear people, some of the subtle natures in the heart of man, unless you are very careful to detect it and remove it, it will have a deep root in your soul and it will defile your testimony, your relationship with God. விதமான பாவங்களானதுடைய வாழ்க்கையில் நீ இனம் கண்டு நீக்கவில்லை என்றால் அது ஆழமான அங்கே கால் பதிந்து உன்னுடைய ஆத்துமாவை தீட்டுப்படுத்தும், தேவனோடு கூட கொண்டிருக்கிற உறவை தீட்டுப்படுத்தும். There is another nature which is very wicked in human beings. இன்னொரு சுபாவ மனுஷர்களுக்கு காணப்படுது. When others are really in trouble, we rejoice. மற்றவர்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, when they go down, we rejoice. நமக்கு சந்தோஷம். அவள் கீழே போகும் பொழுது, what a bad nature is it? அது என்ன ஒரு மோசமான சுபாவம்? Dear people, these are all some of the subtle things. Why should I rejoice? Why should I be happy when others are suffering? When others are going down? மற்றவர்கள் கீழாக போகும்போது, கஷ்டப்படும் போது நான் ஏன் சந்தோஷப்படணும்? Rather, I should really pity them. அவளை நான் வருத்தப்பட, I should rather pray for them. அவளுக்காக ஜெபிக்க வேண்டும். Some of these evil, wicked things are there which will creep in. So unless we are careful, we will allow them to brood in our hearts. இந்த மாதிரியான காரியங்களெல்லாம் நாம் நீக்காமல் இருப்போமானால் நம்முடைய இருதயங்களில் அது குடிகொண்டு வாசம் பண்ணும்படியாக நாம் அனுமதிக்கிறோம். It affects my relationship with my God. என்னுடைய தேவனோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பை அது என்னை பாதிக்கிறது. I tell you, when the Spirit, I really struggle with some of these natures. இந்த விதமான சில சுபாவங்களை குறித்து நான் போராட வேண்டியதாக இருக்கிறது பார்க்கிறேன். The Spirit of God speaks and convicts. பரிசுத்த ஆவியானதை குறித்து பேசுகிறார், உணர்த்துகிறார். I humble myself before God. Take away such things from my heart. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் விதமான காரியங்களை எடுத்து போடும். Because it won't be pleasing for a child of God to be like that. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அது அழகல்ல. So what is the will for me, O God? ஆண்டவரே, எனக்கென்று நீர் என்ன சித்தத்தை வைத்திருக்கிறீர்? What is your will? The third verse which we are going to deal with today. மூன்றாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, he says, for I say, through the grace given unto me, to every man that is among you, not to think of himself more highly than he ought to think, but to think soberly, according as God hath dealt to every man the measure of faith. Here mainly the measure of grace God has given. The measure of faith, it both reflects both the grace and faith. ஆண்டவர் கொடுத்திருக்கிற, உனக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் அளவின்படியாக, விசுவாச அளவின்படியாக. தமிழில் அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனா எண்ண வேண்டும். We must have a humble attitude. ஒரு தாழ்மையான மனநிலை. இந்த ஃபர்ஸ்ட் verse we saw that. முதல் வசனத்தை பார்த்தோம். As a living holy sacrifice, ஒரு பரிசுத்த ஜீவ பலியாக, to be useful in the kingdom of God, தேவனுடைய ராஜ்யத்தில் பிரயோஜனமானவர்களாய் காணப்படும்படி. In the further later verses, we see God talks about the talents being used for His kingdom. அவருடைய ராஜ்யத்துக்கு உபயோகப்படுத்துகிற தாளந்துகளை குறித்து பேசுகிறார். God has given each one of us talents. ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். Before that, I was a slave to the devil. அதுக்கு முன்னாக நான் பிசாசுக்கு அடிமை. He was my master. அவன் என்னுடைய எஜமானன். I was serving him faithfully. அவனுக்கு உண்மையாக நான் உழைச்சேன். But what was the reward that I got? நான் பெற்றுக்கொண்ட இதெல்லாம் என்ன? The wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம்.
I received the death penalty. மரண தண்டனையைத்தான் பெற்றுக்கொண்டேன். That's what Adam and Eve, when they obeyed the voice of the devil, பிசாசுனுடைய சத்தத்துக்கு ஆதாமும் ஏவாளும் செவி கொடுத்த பொழுது, what was the consequence? விளைவு என்ன? Death in their soul. ஆத்மாவில மரணம். The real communion, living communion with God is cut off. உண்மையான ஜீவனோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பு துண்டிக்கப்பட்டது. They were going and hiding from God themselves. அவர்களாகவே தேவனை விட்டு விலகி ஓடி ஒளிந்து கொண்டார்கள். They were driven out of God. They were driven out from the garden, such a beautiful garden by God. They could not no more enjoy the beauty of garden. அந்த தோட்டத்திலிருந்து தேவனால துரத்தப்பட்டார்கள். தொடர்ந்து அந்த ஏதேன் தோட்டத்தின் அழகை அவர்கள் அனுபவிக்க முடியவில்லை. They became wanderers in sin. பாவத்தில் அவர்கள் சுற்றி திரிவுகளாய் போனார்கள். They became slaves of sin. பாவத்தினுடைய அடிமைகளாய் மாறி போனார்கள். So we are all the children of Adam and Eve. We are the slaves of the devil. நீங்களும் நானும் பிசாசுனுடைய அடிமைகளாக காணப்பட்டோம். We were slaves. நம் அடிமைகளாகத்தான் இருந்தோம். We were obeying him. அவனுக்கு கீழ்ப்படிந்தோம். Every prompting which he prompts, அவன் தூண்டுகிற ஒவ்வொரு தூண்டுதலுக்கும் நம்ம கீழ்ப்படிந்தோம். But what did we reap? என்ன அர்த்தம்? Death, மரணம் தான். Dear people, when we were like that, when we were dead in soul, ஆத்மாவில் மரித்திருந்த பொழுது, God saw us and he came to us. தேவன் அவிதமாக வந்தார். In Ezekiel 16th chapter, when Noah is helpless, lying down as a child with blood, ஒரு குழந்தையாக, இரத்தத்தோடு பிறந்த குழந்தையாக, தொப்புள் அறுக்கப்படாமல், the cord was not cut off. God came and said, live. அவர் வந்து சொன்னார், பிழைத்திரு. If he would not have said that, I would not have come to this light. அவர் அப்படி சொல்லாமல் இருந்திருப்பானா இந்த வெளிச்சத்துக்குள்ள நான் வந்திருக்க மாட்டேன். I know, dear people, what I am. நான் யாருங்கிறது எனக்கு தெரியும். God has really took me out from the deep pit and miry clay, as in Psalm 40. சங்கீதம் 40 சொல்றவனமாக ஆண்டவர் படுகுழியிலிருந்து உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். Every day almost I remember it. ஒவ்வொரு நாளும் கூட நினைவு, Lord, if you would not have brought me out of such a horrible thing, அவ்வளோ ஒரு பயங்கரமான நிலையிலிருந்து என்னை கொண்டு வராமல் இருப்பீரானால், what would have happened to me? எனக்கு என்ன நடந்திருக்கும்? Oh dear people, I know my own weakness. என்னுடைய பலவீனங்கள் எனக்கு தெரியும். So even until today, I pray, Lord, keep me safe from the things which will harm, which will destroy my soul. ஆண்டவரே, என்னுடைய ஆத்துமாவை அழிக்கும்படியான விதமான காரியங்களை என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். Until my death, I should be a person living as a testimony for thee. உம்முடைய மரணம் மட்டுமாக உம்முடைய சாட்சியாய் நான் வாழ வேண்டும். I know how things will be in the future. காலங்கள் எப்போது இருக்குது. But Lord, keep me. Oh dear people, yesterday night I sat and in the middle of the night I was crying to God, Lord, keep me safe until my death. I don't know what will happen to me in the future. ஒருவேளை எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது. But Lord, until my last breath, என்னுடைய கடைசி மூச்சு மட்டுமாக, keep me as a child of God, as a witness to thee. ஆண்டவரே, ஒரு தேவனுடைய பிள்ளையாக, ஒரு சாட்சியாக என்னை காத்துக்கொள்ளும். Because I know I can't live in my own strength. என்னுடைய சொந்த பலத்தினால நான் வாழ முடியாது. Yes, dear people, we have to think soberly, the Bible says. அங்கு நாம் அவிதமாக நாம் கொடுத்திருக்கிற அளவின்படி தெளிந்த புத்தியுள்ளவனா என்ன வேண்டும். I should not think, oh, I am a great man of God. நான் ஒரு பெரிய தேவ மனிதன்.
Oh, I do this, I do that, நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன். The moment such thoughts creep in the soul, there comes the fall. அந்த விதமான எண்ணங்கள் ஆத்மாவில் எந்த சன நேரம் வருதோ அங்கே வீழ்ச்சி ஆரம்பிக்கிறது. It is by grace God saved me. கிருபையினால் என்னை ரட்சித்தார். It is only by grace I can live to the end. கிருபையினால் மாத்திரமே நான் முடியும் மட்டுமாக வாழ முடியும். It is not that I was saved by grace, but I continue with my strength. கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட என்னுடைய பலத்தினால நான் காணப்படுவேன் என்று சொல்லவில்லை. Even Saint Paul, what a humility he expresses in this verse. இன்னும் ஒரு தாழ்மை வெளிப்படுத்துகிறார். For I say, through the grace given unto me, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, Saint Paul doesn't dare enough, I am apostle, I tell you. நான் ஒரு அப்போஸ்தலன், நான் சொல்றேன்னு சொல்லல. By the grace which God has given to me, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபையின் அளவில் நான் சொல்லுகிறேன். Dear people, let our conversation, let our thoughts always be sober. தெளிந்த புத்தி உள்ளவனாக என்ன வேண்டுங்க. Whatever the measure of grace and faith God has given to me, I should work on the basis of that. எனக்கு எந்த அளவுக்கு அந்த கிருபையும் விசுவாசத்தையும் கொடுத்திருக்கிறாரோ அந்த அளவு தான் நான் போகணும். I should not think, oh, this preacher is so big. Oh, இந்த பிரசங்கி மிகப்பெரியவர், he is doing like this. Everybody said, also I must more than that. அதுக்காக அதை விட நான் மேலாக எழும்பணும். Dear people, that is foolishness, மதிகேடு. That is foolishness. So you must always think about you according to the measure of God's grace and faith which is given to you. உனக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபையின் அளவில் விசுவாசத்தில் தான் உன்னை பற்றி நான் நினைக்கணும். நெவர் திங்க் ஹை ஆஃப் யூ. உன்னை பற்றி மேலாக நினைக்காத. டோன்ட் திங்க், ப்ளீஸ். டியர் பீப்புள், இஃப் சச் அ மைண்ட் அண்ட் ஆட்டிடியூட் இஸ் தேர் இன் யூ, ஐ டெல் யூ, இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் திங். நீ அந்த மாதிரி மனநிலை உனக்குள்ளே இருக்குமானா அது மிக ஆபத்தான ஒரு காரியம். For a child of God, it should not be. அது இருக்கக்கூடாது. You see, the Luke's Gospel 18th chapter, we see the two persons went to the temple to pray. அங்கே அந்த ரெண்டு பேர் ஆலயத்துக்கு ஜெபம் பண்ணுகிறார்கள், ஜெபம் பண்ண போகிறார்கள். You see how it starts, you see. அது எப்படி ஆரம்பிக்கிறது பாருங்க. Luke's Gospel 18th chapter 9th verse, and he spake this parable unto certain which trusted in themselves that they were righteous and despised others. They trusted in themselves. தங்களை நீதிமான் நினைச்சுக்கிறது. Oh, I am a better Christian, ஒரு நல்ல கிறிஸ்தவன். How many people in the churches are with that attitude? சபைகளில் இன்றைக்கு எத்தனை பேர் விதமான மனநிலை இருக்கிறார்கள். I pray very well, நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன். I know this and that, எனக்கு இது அது தெரியும். They think that they are better than others. மற்றவர்களை விட அவர்கள் தங்களை அவிதமாக உயர்வாக எண்ணுகிற ஒரு காரியம். And they despise others. மற்றவர்களை அவிதமாக அலட்சியப்படுத்துகிற மனநிலை. They are religious hypocrites. அவர்கள் பக்திக்குரிய மாயமாலைக்காரர்கள். They are religious hypocrites. பக்திக்குரிய மாயமாலைக்காரர்கள். I don't know whether there is any light in them. என்ன வெளிச்சம் இருக்கோ தெரியாது. If there is light in them, the darkness will be driven out. வெளிச்சம் இருக்குமானால் இருள் அகற்றப்படும். Dear people, we must think soberly. நம்ம குறித்து எப்பவுமே நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது என்னவோ அதை தான் நினைக்கணும். Some people in the church,
We have seen these people, we have seen these things. The church is full of such religious hypocrites today. Churchesல இன்றைக்கு அவிதமான மத வைராக்கிய மாயமாலக்காரர்கள் இருக்கிறார்கள். We should not be like that. அப்படி இருக்கக்கூடாது. So you must think soberly. உன்னை குறித்து நீ யோசிக்கணும். What am I? நான் யாரு? First of all, I am not worthy to be called a child of God. அவனுடைய பிள்ளையா நான் சொல்றது கூட தகுதி இல்லை. So how much God has given you, you must think of that way. ஆண்டவர் உனக்கு எவ்வளோ கொடுத்திருக்கார் அந்த அளவில் தான் நம்ம இருக்கணுங்க. You see the third verse, Romans 12:3. For I say, through the grace given unto me, to every man that is among you. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினால் என்று சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், not to think himself more highly than he ought to think, but to think soberly, according as God hath dealt to every man the measure of faith. அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவா எண்ண வேண்டும். Oh, this brother is like this, so I must be like this. இந்த சகோதரன் இப்படி இருக்கார், ஆகவே நான் அப்படி இருக்கணும். This sister is like this, so I must be more than that sister. அந்த சிஸ்டரோட மேலே இருக்கணும். ரிலிஜியஸ் ஹிப்போக்ரஸி, அது பக்திக்குரிய மாயமாலம். We just take this talents, the people who are given talents. தாளந்து கொடுக்கப்பட்ட நபர்களை நீங்கள் பாருங்கள். மேத்யூ காஸ்பல், மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25th chapter 25வது வசனம். Just see this, அதை பாருங்கள். 14th verse, for the kingdom of heaven is as a man traveling into a far country, who called his own servants and delivered unto them his goods. You see, அன்றியும் பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல் இருக்கிறது. 15th verse, and unto one he gave 5 talents, to another 2, and to another 1, to every man according to his several ability. அவனுடைய திறமைக்கு தக்கதாக. So the master knows what is the capacity. இந்த மனுஷனுடைய திறமை என்ன? So according to that he gave one 5 talents, ஒருவனுக்கு 5 தாலந்து, the other 2 talents, the other 1 talent, ஒரு தாலந்து. So dear people, we should never compare with others. மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கவே கூடாதுங்க. The person who got talents never compared with the person who got 5 talents. 2 தாலந்து வாங்கினவன் 5 தாலந்து வாங்கினவனோட ஒப்பிட்டு பார்க்கவே இல்லை. He straight away went and he worked hard. அவன் போய் கடுமையாக உழைத்தான். Dear people, how much of such things are there in churches today? இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் சபைகளில் இன்றைக்கு எவ்வளவு இருக்கிறது? It's all religious hypocrisy. அது பக்திக்குரிய மாயமாலம். For a child of God, he should think soberly, தெளிந்த புத்தியுள்ளவனாய், according to the measure of grace and faith God has given. அவனுக்கு கொடுத்த அந்த கிருபை தாளந்தின்படியாய் சிந்தித்து, he must be humble enough, தாழ்மையுள்ளவனாய் காணப்பட வேண்டும். So when the master was returning, எஜமான் வந்த பொழுது என்ன நடக்கிறது? You see, 19th verse 19வது வசனத்தில், and a long time the Lord of those servants cometh and reckoneth with them. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான். And so he that had received the 5 talents came and brought other 5 talents, saying, Lord, thou deliverest unto me 5 talents. Behold, I have gained beside them 5 talents more.
அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவரே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். His Lord said unto him, Well done, thou good and faithful servant. Thou hast been faithful over a few things. I will make thee ruler over many things. Enter thou into the joy of thy Lord. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம், உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். The person who got 2 talents also came. In the same way, he said, You gave 2 talents, I earned 2 talents. அந்த 2 தாலந்து வாங்கினவனும் கூட, நீ ஆண்டவரே 2 தாலந்தை கொடுத்து 2 தாலந்தை சம்பாதித்தேன். So the same thing is said to him. அதே தான் செயல்படுது. It is not, you see, to the man who got 5 talents, the Lord didn't say that you will get more. And to the one who got 2 talents, the same verdict is being given. அதே காரியத்தை தான் அந்த 2 தாலந்து பெற்றவனுக்கு சொல்லப்படுகிறது. In no way there is a difference. வித்தியாசமே இல்லை. You see, அங்கே பாருங்க, 23rd verse. His Lord, for the man who got 2 talents, 2 தாலந்து வாங்கினவன், his Lord said unto him, Well done, good and faithful servant, thou hast been faithful over a few things. I will make thee ruler over many things. The same thing who got the 5 talents is being said. 5 தாலந்து வாங்கினவனுக்கு என்ன சொல்லப்படும்? அதுதான் சொல்லப்படுகிறது. Enter thou into the joy of the Lord. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம், உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். For both the 5 talents and 2 talents people, the same verdict was given. அதே தான் சொல்லப்பட்டது. But 24th verse, 24வது வசனத்தில், Then he which had received the 1 talent came and said, Lord, I knew thee that thou art an odd man, reaping where thou hast not sown, and gathering where thou hast not strawed. ஆகையால் இங்கே 1 தாலந்தை வாங்கினவன், ஆண்டவரே, நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். And I was afraid and went and hid thy talent in the earth. Lo, thou hast, that is thine. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். I was afraid, பயந்து போனேன். Who is this man? யார்? He is a religious hypocrite. இவன் தாங்க அந்த பக்தி மாயக்கமாலக்காரன். He afraid, oh, will I be cast into the hell fire? நரகத்தில் போட்டுடுவப்படும்னோ, I must go to heaven. பரலோகத்துக்கு போகணும். He tries to work out his own plan. தன்னுடைய சொந்த திட்டங்களை திட்டமிடுகிறான். He has got a fear that he will go to the hell fire, so he wants to avoid it. அந்த நரகத்துக்கு போகாதபடிக்கு அங்கே ஏதாவது செய்ய முடியாத ஒரு காரியம். He has no concern for the great love of God. அவனுடைய பெரிதான அன்பை குறித்து அவனுக்கு அக்கறை இல்லை. He could never say, Lord, you died for me, so I gave myself to thee. ஆண்டவரே, எனக்காக நீர் மரித்தீர், உமக்காக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். No love, அன்பில்லை. Dear people, religious hypocrites, they will never have the love of God. பக்தி மாயிராக்கியமான மாயமாலக்காரனத்தை அன்பை எதிர்பார்க்க முடியாது. You can't expect. They will be pious, ரொம்ப பக்தியாக காணப்படுவாங்க. But they will never have an iota of God's love. அவனுடைய அன்பினுடைய ஒரு துரும்பு கூட அவங்களுக்கு இருக்காதுங்க. They all religious deceivers, பக்தி வைராக்கியத்தின் ஏமாற்றுக்காரர்கள்.
Churches are full of such people. I am sorry to say. சபைகளில் அவிதமான மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. So many people, so selfish, சுயநலமான. Many people think, you see, Sunday they will be very pious to the church and everything. On the whole week they will never think of God. ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பக்தியாக இருப்பாங்க, வாரம் முழுக்க கடவுளை பற்றி they will have all their, they will work hard and they will try to work this and that. கடினமாக உழைப்பாங்க, to gather more money or to this and that. நிறைய பணம் சேர்த்துணும் இது இதுன்னுட்டு ரிலீஜியஸ் ஹிப்போக்ரைட்ஸ். இவங்க எல்லாமே ஆவிக்குரிய மாயமாலக்காரங்க. சண்டே இஸ் த சேம் ஆஸ் அதர் டேஸ். ஞாயிற்றுக்கிழமை மற்ற நாட்களை போல தான். லிவிங் எவ்ரி டே ஃபார் காட். ஆண்டவருக்காக ஒவ்வொரு நாளும் வாழ்கிறது. பிவேர், யூ ஷுட் நாட் பி a religious hypocrite. ஜாக்கிரதையாரு, நீ ஒரு மாயமால பக்திக்குரிய மாயமாலக்காரனாக இருந்துடாத. ப்ராபப்ளி இட்ஸ் a very dangerous thing. ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம். செல்ஃபிஷ், ரொம்ப சுயநலமானவங்க. ஐ மை செல்ஃப், மை திங்ஸ், என்னுடையது அது. கம்ப்ளீட்லி செல்ஃபிஷ்னஸ், முழுக்க சுயநலம். They don't have burden for other people. மற்றவர்களை குறித்த பாரம் இருக்காது. They don't have a concern for other people. மற்றவர்களை குறித்த அக்கறை இருக்காது. Whatever they do has got a goal that they must be praised by others. They must be shown as a religious person. And they must, because of this, they must be accepted in heaven. அவங்க எல்லாமே தான் ரொம்ப ஒரு பக்திக்குரிய மத வைராக்கியமாக அவர்களை காண்பித்து எல்லாம் செய்கிறதா இருக்கும். அதனால் அங்கே மோட்சத்துக்கு போய் சேர்ந்துடணும். யூ see this man, what happened to him? அவனுக்கு என்ன நடந்தது பாருங்க. 26th verse. His Lord answered and said unto him, Thou wicked and slothful servant, thou knowest that I reap where I sowed not, and gather where I have not sowed. அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கொண்டு அறிந்தாயே. 27th. அப்படியானால் thou oughtest therefore to have put my money to the exchanges, and then at my coming I should have received mine own with usury. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்கார் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்ளுவேனே என்று சொல்லி. 28. Take therefore the talent from him and give it unto him which hath 10 talents. அவனிடத்தில் இருக்கிற தாளந்து எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். 30th verse, 30வது வசனம். And cast ye the unprofitable servant into outer darkness, there shall be weeping and gnashing of teeth. பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். Dear people, hell will be full of religious people. நரகம் ரொம்ப பக்திக்குரியவர்களால் நிரம்பி இருக்கும். All religious people will be there. எல்லா பக்திக்குரியவர்களுக்கு இடம் அதுதான். What a sad thing. என்ன ஒரு வருத்தமான காரியம். Dear people, we must humble before God. தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவேன். We should not be like this man. இந்த மனுஷனை போல நம்ம இருந்துடக்கூடாது. We should not be deceived. நம்ம ஏமாற்றப்பட்டு போயிடக்கூடாது. You are being deceived. நீ தான் உன்னை ஏமாந்து போறியே. Leave off all those things. அந்த when the two persons went and prayed in the temple, ஆலயத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபம் பண்ணாங்க பாருங்க. How they were praying like this. You see Luke's Gospel 18, லூக்கா 18 சொல்றான். 11th verse, the Pharisee stood and prayed thus with himself, God, I thank thee that I am not as other men are, extortioners, unjust, adulterers, or even as the
as this publican. பரிசேயன் என்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். I fast twice in the week. I give tithes of all that I possess. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், சம்பாத்தியெல்லாம் தசம்பாவம் செலுத்துவேன் என்று தனக்குள்ளே he praised himself. How many times you praise yourself in your heart? எத்தனை முறை உன்னையே நீ அப்படியே மெச்சிக்கொள்ளுகிற? Oh, I am so good, I am so big, நான் பெரியவன். I tell you, dear people, it's a terrible sign, terrible thing. இது பயங்கரமான ஒரு காரியம். The other man said, be merciful to me, a sinner. இன்னொருத்தன் சொன்னா, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். I am a saved sinner, that's all. நான் ரட்சிக்கப்பட்ட பாவி, அவ்வளவுதான். I am still a sinner. நான் இன்னும் பாவி தான். பவுல் சொல்றார், I am the chief of sinners. பாவிகள் பிரதான பாவி நான். Still I am a sinner. நான் ஒரு பாவி தான். There is a sinful nature still in me. அந்த பாவ சுபாவம் எனக்குள்ள இன்னும் இருக்கு. Unless the hand of God, the grace of God restrains that old man, the பழைய மனுஷன், அவனுடைய கரமானது, அவனுடைய கிருபையான பழைய மனுஷனை கட்டுப்படுத்தல்னா, by his grace, by the grace which has given to me, எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையினால, unless I put this old man to be crucified, பழைய மனுஷனை சிலுவையில் அறையாம போனா, oh, I am no more a saved person. ரட்சிக்கப்பட்டவனே இல்லை. I am a religious hypocrite. நான் ஒரு மத சம்பந்தமான ஒரு மாய மாலக்காரன். Dear people, that's why St. Paul says, அதான் பவுல் சொன்னார், think soberly. நீ உன்னை அதில் அளவுக்கு மேலே எண்ணிராதப்பா. So I would like to finish. I say, through the grace given unto me, to every man that is among you, not to think himself more highly than he ought to think. உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், but to think soberly, according as God hath dealt to every man the measure of faith. அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்து எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். How should we be used in God's kingdom? அவருடைய ராஜ்யத்தில் நாம் எப்படி உபயோகப்படுத்தப்பட வேண்டும்? We are going to see the further verses. It talks about the talents, தாலந்துகளை குறித்து பேசுகிறார். Oh, we should not be like the person who got 1 talent. ஒரு தாலந்து பெற்றவனை போல இருக்கக்கூடாது. We must humble ourselves. If God really speaks and points out any sins in your heart through this sermon, இந்த பிரசங்கத்தின் மூலமாக இருதயத்தில் இருக்கிற பாவத்தை ஆண்டவர் உணர்த்துவாரானா, go to him and tell, Lord, forgive me. இடத்துல போய் சொல்லு, Lord, these are all the things that are in my heart. இவளெல்லாம் என்னுடைய இருதயத்தில் இருக்குது ஆண்டவரே. Remove them. எடுத்து போடும். Even the root itself should be removed. The bitter root, கசப்பான வேர் முதலாக எடுத்து போடும். Lord, help us. ஆண்டவரே உதவி செய். I tell you, dear people, God, when we humble, God will hear and bless our hearts. ஆண்டவர் செவி கொடுத்து நம்முடைய இருதயத்தை ஆசீர்வதிப்பார். Let's bow down in prayer. ஜெபிப்போம். Our Heavenly Father, thank you for thy word. பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். Cleanse us, Lord. Keep us humble. எங்களை சுத்திகரித்து தாழ்மையாய் வைத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.
எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30. ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண் இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com davidElango100@gmail.com. நன்றி.